ஒரு நாள் உங்களுக்கு இருக்கும் வாக்குரிமை உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டால் அதனை செய்ய போவது யார் தெரியுமா? ஒரு இராணுவமோ அல்லது ஒரு சர்வாதிகாரியோ அல்ல. இன்று அரசியலை சிலர் நேசிக்கலாம், சிலர் வெறுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் எல்லோருக்கும் பொதுவானது. அதுதான் அரசியல்வாதிகளின் அதிகாரத்தின் மீதான பொறாமை. சேவை செய்ய வந்தவர்கள் இன்று சொல்லிக்கொண்டு ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட படித்த அறிஞரை விட அதிக செல்வாக்கோடும் வசதியோடும் வலம் வருவதை பார்க்கும் பொழுது பலருக்கு எரிச்சல் வருகிறது. ஏன் அவர்களுக்கு மட்டும் இவ்வளவு செல்வாக்கு என்ற ஒரு இயற்கையான பொறாமை. யோசித்து பாருங்கள், இந்த தேர்தலில் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் ஒரு மறைமுகமான சக்தி வேலை செய்கிறது. அதுதான் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அல்லது சோகமாக இருக்கிறீர்களா என்பதை ஏஐ தான் இன்று தீர்மானிக்கிறது. நம்ப முடியவில்லையா? இதோ ஆதாரம். இந்த ஏஐ அல்காரிதம் நினைத்தால் உங்களுக்கு தொடர்ந்து 10 சோகமான வீடியோக்களை காட்டி உங்களை அழ வைக்க முடியும். அது நினைத்தால் உங்களை உற்சாகப்படுத்தவும் முடியும். உங்கள் மனநிலையே அதன் கையில் இருக்கும் பொழுது உங்கள் ஓட்டு மட்டும் உங்கள் கையில் இருக்க போகிறதா என்ன? இங்கேதான் ஆபத்து தொடங்குகிறது. சற்று கவனியுங்கள். அன்றே கிரேக்க அறிஞர்கள் ஓட்டுரிமை அறிவாளிகள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும், சாதாரண மக்கள் வாக்களித்தால் தகுதியற்ற தலைவர்களை தேர்ந்தெடுப்பது ஜனநாயகத்தின் தற்கொலை என்று கூறினார்கள். சரி, அவர்கள் அன்றைய கால அறிஞர்கள். இங்குதான் இதனை போன்று ஏஐ சிந்திக்க துவங்கினால் இந்த அரசியல் முறையை ஒரு இன்எஃபிஷியன்ட், அதாவது பழைய சிஸ்டமாக ஏஐ பார்க்க துவங்கினால் என்னவாகும்? ஒரு கம்ப்யூட்டர் எப்படி பழைய கோப்புகளை அழித்துவிட்டு சிஸ்டம் ரீரைட் செய்யுமோ அதனை போல் ஏஐ இந்த அரசியல் அமைப்பையே துடைத்தெறிய நினைத்தால் என்னவாகும்? இது நடக்குமா? சிலர் நடக்கலாம் என்பார்கள். ஆனால் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது என்பார்கள். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் மக்கள் இதனை விரும்புவார்கள். ஏனென்றால் ஏஐக்கு ஈகோ கிடையாது. அது பந்தா காட்டாது. 24 மணி நேரமும் வேலை செய்யும். தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கும். ஒரு செலிபிரிட்டி அரசியல்வாதியை விட ஒரு மெஷின் நேர்மையாக இருக்கும் என்று மக்கள் நம்பத் தொடங்கும். அந்த இடத்தில்தான் ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கும் வாக்குரிமை முடிவுக்கு வரும். சுஜாதாவின் என் இனிய இயந்திரா நாவலில் அந்த இயந்திர நாய்க்குட்டியிடம் மக்கள் கேட்பார்கள், ஜீனோ, நீ ஏன் எங்களை ஆளக்கூடாது? இது நடக்குமா நடக்காதா என்பதற்கு காலம் பதில் சொல்லும். ஆனால் இன்று நமக்கு வாக்குரிமை இருக்கின்றது. நாம் சென்று வாக்களிப்போம். செயற்கை அறிவு நம் ஜனநாயகத்தை விழுங்குவதற்குள் நாம் இயற்கை அறிவை பயன்படுத்தி சரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்போம்.